வீட்டில் வைத்து திதி கொடுப்பது தவறு. திதி கொடுக்கறதுக்குன்னு சில ஸ்தலங்கள் இருக்கு. அந்த ஸ்தலங்களில் போய் நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது தான் அந்த கெட்ட வைப்ரேஷன் ஆனது உங்களை தாக்காமல் இருக்கும். வீட்டில் இறந்தவங்க ஃபோட்டோவை வைக்காதீங்க, அது பேட் வைப்ரேஷனை தான் கொடுக்கும். இறந்தவர்களுடைய ஃபோட்டோ தெற்கு பக்கமாக பார்க்குமாறு மாற்றும். இந்த திதியும் அந்த நாட்களும் அவங்க இறந்த நாட்களும் கழிஞ்ச பிறகு அந்த ஃபோட்டோவை எடுத்து சின்னதாக ஒரு மரப்பட்டி செஞ்சு அந்த மரப்பட்டியில் போட்டு வச்சிடணும். பல தலைமுறைகளாக உள்ள இறந்த ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த குடும்பங்களை கவனித்து பாருங்கள், படிப்படியாக எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரிஞ்சிடும். திதி கொடுப்பதற்கு சரியான இடம் தமிழகத்தில் இல்லை. திதி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் பரசுராம சேத்திரம், கேரளம், திருவனந்தபுரம். நம்ம தமிழக பண்பாட்டில் வாழ்ந்தவர்கள் சாப்பிட்டதுலாம் சோறு தான். ஏதாவது சோறு வைக்கிறோமா அன்னைக்கு? இல்லை, மாவு தான் வைக்கிறாங்க. ஆனால் கேரளத்தில் சோறு வைப்பாங்க, மாவு வைப்பாங்க, அவல் வைப்பாங்க, எல்லாமே வைப்பாங்க. அங்கே இன்னொரு அதிசயம் என்னன்னா, அந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக காகமும் வரும், புறாவும் வரும். பெரிய அதிசயமே அதான். ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இடம், ஆத்மா பரம திருப்தி அடையக்கூடிய இடம், உயிர் கொடுத்து உயிர் நீத்த இடம். ஆகையினால இங்கே போய் நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் பார்க்காத அதிசயத்தெல்லாம் பார்ப்பீங்க. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நேயர்களே, இறந்தவங்க ஃபோட்டோவை வச்சு வணங்கலாமா அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறாங்க. இறந்தவங்க ஃபோட்டோவை வச்சு வணங்குறதுனால என்ன பயன், அந்த இறந்தவங்க ஃபோட்டோவை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன திசைகளில் மாட்டணும், இப்படி எல்லாருக்கும் பல குழப்பங்கள் இருக்குது. முதல்ல இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு வணங்கலாமா வேண்டாமா, அந்த முடிவுக்கு நம்ம வரலாம். பொதுவாக நம் முன்னோர்கள் நமக்காக உழைத்தவர்கள், நம்ம அந்த குடும்பம் முன்னேறணுங்கிறதுக்காக உழைச்சவங்க, நமக்காக வீடு வாசலை உருவாக்கி வச்சவங்க, நமக்காக ஒரு வீடு வாசல் மட்டும் இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன் அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளே தெரியும். அப்போ அப்படி நமக்கு ஒரு முகவரியையும் நமக்கான உருவத்தையும் கொடுத்து சென்று நம்ம முன்னோர்களை வச்சு வணங்கலாமா வேண்டாமா? வணங்கலாம். என்ன மாதிரி வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இறந்து போகிறாரு அப்படின்னு ஆச்சுன்னா ஓராண்டுகளுக்கு பிறகு நம்ம திதி கொடுக்குறோம். அந்த திதி பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் வச்சு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த மட்டிலும் வீட்டில் வைத்து திதி கொடுப்பது தவறு. திதி கொடுக்கறதுக்குன்னு சில ஸ்தலங்கள் இருக்குது. அந்த ஸ்தலங்களில் போய் நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது தான் அந்த கெட்ட வைப்ரேஷன் ஆனது உங்களை தாக்காமல் இருக்கும். இப்போ ஒருத்தர் இறந்து போன உடனே அவரை சுற்றி பல ஆன்மாக்கள் சூழ்ந்து கொள்ளும். இப்போ நம்ம எப்படி ஒரு விருந்து வீட்டுக்கு போனோன்னா அங்கே உள்ள விருந்தினர்கள் நம்மளை உபசரிக்கிறாங்களோ, இந்த உலகத்தை விட்டு அவர்களுடைய ஆன்மா அடுத்த ஆன்மாவுக்கு செல்லும் பொழுது அங்கு சில துர் ஆன்மாக்கள் நிற்கும். இவரை பார்த்தோன்னே அதுக்கு இது பண்ணும்போது இவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அது தொற்றிக்கிட்டு நம்மகிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால திதி கொடுப்பது வீட்டில் வைத்து கொடுக்காமல் அதற்குண்டான கோயில்களில் வச்சு கொடுக்கறது மிக நல்லது. அதே மாதிரி ஃபோட்டோவை எப்படி மாற்றணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த தேதியில் இறந்தாங்க, எந்த திதியில் இறந்தாங்க அப்படிங்கிற நாட்களில் அந்த தேதியும் திதியும் ஒன்று சேர்வதற்கு கிட்டத்தட்ட 20 நாட்கள் 25 நாட்கள் வரைக்கும் டிஃபரன்ஸ் வரும் சில பேருக்கு. இப்போ இறந்த நாள் ஒன்று இருக்கும், திதி வர்றது ஒன்று இருக்கும். இதை மேட்ச் பண்ணி ஒரு 20-21 நாட்கள் மட்டும் அந்த ஃபோட்டோவை உங்களுடைய வீட்டில் இறந்தவர்களுடைய ஃபோட்டோ தெற்கு பக்கமாக பார்க்குமாறு மாற்றலாம். வடக்க மாட்டி தெற்கு பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கலாம். இந்த திதியும் அந்த நாட்களும் அவங்க இறந்த நாட்களும் கழிஞ்ச பிறகு அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு மரப்பெட்டி, சின்னதாக ஒரு மரப்பட்டி செஞ்சு அந்த மரப்பட்டியில் போட்டு வச்சிடணும். இறந்தவங்க ஃபோட்டோ எத்தனை ஃபோட்டோ இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. வீட்டில் இறந்தவங்க ஃபோட்டோவை வைக்காதீங்க, அது பேட் வைப்ரேஷனை தான் கொடுக்கும், நல்ல வைப்ரேஷன் தராது. அந்த இறந்த நாட்களில் மட்டும் அந்த இறந்த திதி காலகட்டங்கள், அந்த நான் சொன்ன இறந்த தேதி, இந்த தேதி காலகட்டங்கள் இருந்து முடிஞ்ச உடனே அதை அப்படியே கலட்டி மரப்பட்டியில் தான் வைக்கணும். பிளாஸ்டிக் பெட்டிலேயோ இரும்பு பெட்டிலேயோ சும்மா தூக்கி ஒரு துணியில் சுற்றியோ வைக்கக்கூடாது. அது இன்னும் அதிக பிரச்சனையை கொடுக்கும். இதுக்குன்னு ஒரு மரப்பெட்டி வாங்குங்க, அந்த மரப்பட்டியில் வச்சுங்க. அந்த இதை அதுக்கப்புறம் இறந்த அன்னைக்கு மட்டும் எடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வச்சுருங்க. சில பேர் பல தலைமுறைகளாக உள்ள இறந்த ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த குடும்பங்களை கவனித்து பாருங்கள், படிப்படியாக எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரிஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிடும். சரித்திரம் படைத்தவர்களுடைய ஃபோட்டோ கூட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அது கூட பிரச்சனை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க சில பேருக்கு. இப்போ அரசியல் ரீதியாக வச்சுருக்கவங்க அது வேறு, அதை விட்டுருங்க. சினிமாக்காரங்களை விட்டுருங்க, அது வேறு. சாதாரணமாக நம்மளே மாதிரி குடும்பக்காரங்களில் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய ஃபோட்டோவை வீட்டு என்ட்ரன்ஸ்லையோ ஹால்லையோ
அவங்க உருவம் தெரிகிற மாதிரி வைக்காதீங்க, அது நல்ல வைப்ரேஷனை தராது. சரி, திதி கொடுப்பதாக இருந்தால் எங்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதி கொடுப்பதற்கு சரியான இடம் தமிழகத்தில் இல்லை. ராமேஸ்வரம்னு எல்லாரும் போகிறாங்க, அது தவறு. ராமேஸ்வரம் திதி கொடுப்பதற்கான இடமே அல்ல, அது புண்ணியம் தேடுவதற்கான இடம். திதி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் பரசுராம சேத்திரம், கேரளம், திருவனந்தபுரம், திருவள்ளத்தில் இருக்குது. அங்கே போய் திதி கொடுங்க. அங்கே திதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வேணும், அங்கே ஏதாவது தொடர்பு கொள்ளணும்னாச்சுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நான் தர்றேன். அங்கே போய் நீங்கள் திதி கொடுத்துட்டு வந்தால் அந்த வருஷத்துலேயே நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாவுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு பிட்டம் வச்சு கொடுக்குறாங்க, அரிசியில் மாவு அடித்து. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம தமிழக பண்பாட்டில் வாழ்ந்தவர்கள் நான் உண்டு சாப்பிட்டதெல்லாம் சோறு தான். அப்போ நம்ம எதாவது சோறு வைக்கிறோமா அன்றைக்கி? இல்லை, மாவு தான் வைக்கிறாங்க, பிண்டம் பிடிச்சி மாவு வைக்கிறாங்க. ஆனால் கேரளத்தில் சோறு வைப்பாங்க, மாவு வைப்பாங்க, அவல் வைப்பாங்க, எல்லாமே வைப்பாங்க. அங்கே இன்னொரு அதிசயம் என்னென்னா, அந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக காகமும் வரும், புறாவும் வரும். இதில் பெரிய அதிசயமே அதான். புறா அங்கே சாப்பாட்டை எடுக்கும். அப்போது இதில் என்ன அதில் அதிசயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த குடும்பம் முன்னேறணுங்கிறதுக்காக உழைச்சவங்க, நமக்காக வீடு வாசலை உருவாக்கி வச்சவங்க, நமக்காக ஒரு வீடு வாசல் மட்டும் இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன் அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளே தெரியும். அப்போ அப்படி நமக்கு ஒரு முகவரியையும் நமக்கான உருவத்தையும் கொடுத்து சென்று நம்ம முன்னோர்களை வச்சு வணங்கலாமா வேண்டாமா? வணங்கலாம். என்ன மாதிரி வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இறந்து போகிறாரு அப்படின்னாச்சுன்னா ஓராண்டுகளுக்கு பிறகு நம்ம திதி கொடுக்குறோம். அந்த திதி பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் வச்சு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த மட்டிலும் வீட்டில் வைத்து திதி கொடுப்பது தவறு. திதி கொடுக்கறதுக்குன்னு சில ஸ்தலங்கள் இருக்குது. அந்த ஸ்தலங்களில் போய் நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது தான் அந்த கெட்ட வைப்ரேஷன் ஆனது உங்களை தாக்காமல் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஒரு விருந்து வீட்டுக்கு போனோன்னா அங்கே உள்ள விருந்தினர்கள் நம்மளை உபசரிக்கிறாங்களோ, இந்த உலகத்தை விட்டு அவர்களுடைய ஆன்மா அடுத்த ஆன்மாவுக்கு செல்லும் பொழுது அங்கு சில துர் ஆன்மாக்கள் நிற்கும். இவரை பார்த்தோன்னே அதுக்கு இது பண்ணும்போது இவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அது தொற்றிக்கிட்டு நம்மகிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால திதி கொடுப்பது வீட்டில் வைத்து கொடுக்காமல் அதற்குண்டான கோயில்களில் வச்சு கொடுக்கறது மிக நல்லது. அதே மாதிரி ஃபோட்டோவை எப்படி மாற்றணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த தேதியில் இறந்தாங்க, எந்த திதியில் இறந்தாங்க அப்படிங்கிற நாட்களில் அந்த தேதியும் திதியும் ஒன்று சேர்வதற்கு கிட்டத்தட்ட 20 நாட்கள் 25 நாட்கள் வரைக்கும் டிஃபரன்ஸ் வரும் சில பேருக்கு. இப்போ இறந்த நாள் ஒன்று இருக்கும், திதி வர்றது ஒன்று இருக்கும். இதை மேட்ச் பண்ணி ஒரு 20-21 நாட்கள் மட்டும் அந்த ஃபோட்டோவை உங்களுடைய வீட்டில் இறந்தவர்களுடைய ஃபோட்டோ தெற்கு பக்கமாக பார்க்குமாறு மாட்டலாம். பல தலைமுறைகளாக உள்ள இறந்த ஃபோட்டோவெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த குடும்பங்களை கவனித்து பாருங்கள், படிப்படியாக எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரிஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிடும். சரித்திரம் படைத்தவர்களுடைய ஃபோட்டோ கூட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, அது கூட பிரச்சனை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க சில பேருக்கு. இப்போ அரசியல் ரீதியாக வச்சுருக்கவங்க அது வேறு, அதை விட்டுருங்க. சினிமாக்காரங்களை விட்டுருங்க, அது வேறு. சாதாரணமாக நம்மளை மாதிரி குடும்பக்காரங்களில் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய ஃபோட்டோவை வீட்டு என்ட்ரன்ஸ்லையோ ஹால்லையோ அவங்க உருவம் தெரிகிற மாதிரி வைக்காதீங்க, அது நல்ல வைப்ரேஷனை தராது. சரி, திதி கொடுப்பதாக இருந்தால் எங்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதி கொடுப்பதற்கு சரியான இடம் தமிழகத்தில் இல்லை. ராமேஸ்வரம்னு எல்லாரும் போகிறாங்க, அது தவறு. ராமேஸ்வரம் திதி கொடுப்பதற்கான இடமே அல்ல, அது புண்ணியம் தேடுவதற்கான இடம். திதி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் பரசுராம சேத்திரம், கேரளம், திருவனந்தபுரம், திருவள்ளத்தில் இருக்குது. பரசுராமர் தன் தாயை கொன்று தன் தாய்க்காக திதி கொடுத்த இடமே அந்த திருவள்ளம் பரசுராம சேத்திரம். அப்போ தாய் கொல்லுறதுக்கு முன்னாடி தன் தகப்பன் சொல்கிறாரு, சிவன் சொல்கிறாரு, தாயை வெட்டி கொன்றுன்னு சொல்கிறாரு. கொன்றுன்னு சொன்ன உடனே எனக்கு 2 வரம் வேணும் தருவீங்களான்னு கேட்குறாரு. நான் கொன்னுறேன், எனக்கு வரம் வேணும் தருவீங்களா? நீ கொன்ன உடனே நான் உனக்கு வரம் தரேன், சரி அப்படின்னு சொல்லி கொன்னுறாரு. என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. என் தாயை மறுபடியும் உயிரோடு கொண்டு வரணும், அந்த வரத்தை கேட்குறாரு. அந்த வரத்தை கொடுத்து உயிர் மீண்ட இடம் தான் அது. ஆகையினால ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இடம், ஆத்மா பரம திருப்தி அடையக்கூடிய இடம், உயிர் கொடுத்து உயிர் நீத்த இடம். ஆகையினால இங்கே போய் நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் பார்க்காத அதிசயத்தெல்லாம் பார்ப்பீங்க. மிகச் சிறப்பான இடம், போய் கொடுங்க, நல்லா இருங்க, குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம் ஐயா. உண்டு.